ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எது எதுக்குன்னா சிஜிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான டயர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதற்குடைய அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதே எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய எஸ்எஃப்ஜிடி கான்ஸ்டபிள் 2025க்கான எக்ஸாம் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரின்னு சொல்லிட்டு 2 மந்த் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பிப்ரவரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். என்னோடய வெப்சைட்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கிராஜுவேட் லெவலில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 18, 19, 20 ஜனவரி மாதம் வந்து நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஃப்ஜிடி கான்ஸ்டபிள் அதை பொறுத்தளவில் எஸ்எஸ்எஃப் நார்கோட்டிக் 2024 எக்ஸாம் பொறுத்தளவில் பிப்ரவரி மாதம் 4, 5 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16, 19 நாள் கிட்ட வந்து எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட் வந்து நடக்கும். எக்ஸாம் வந்து 1 மணி நேரம். அது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாம் முன்னாடி எழுதிக்கவங்களுக்கு வந்து தெரியும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் 80 அது வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட்டாக தெரிஞ்சதான். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன மாதிரி எதை எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பிஃபோர் த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆனவங்க வந்து ஆஃப்டர் த எக்ஸாம் வந்து நல்லா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த தடவை வந்து 90+ வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் இது பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வேகன்சியை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஏன்னா வேகன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து 39,000 சம்திங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த 39,000 சம்திங்கில் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 1200 சில்லரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேகன்சியை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கலாம். வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து எக்ஸாம்னால் இன்னும் சரியாக வந்து உங்களுக்கு வந்து 70 நாள் கிட்ட வந்து இருக்குது. 70 கிட்ட டிசம்பர் மாதம் 30 நாள் இருக்குது. ஜனவரி மாதத்தில் ஒரு 30 நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, 60 இந்த மாதத்தில் ஒரு 10 நாள், 70 நாள் கிட்ட இருக்குது. ஜனவரியில் வந்தால் நம்ம கொஞ்சம் வந்து ஒரு சில பேர் வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் பயப்பட மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஜனவரி பிப்ரவரி தான் கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி கொடுத்தா கன்ஃபார்ம் ஆகிட்டனால 70 டேஸ் கிட்ட இருக்குது. இதில் வந்து 80 கொஸ்டினில் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணி இது பண்ணலாம் அப்படி வந்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீசனிங் தான் வரும். ரீசனிங் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிகே வந்து கொடுப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கை வந்து ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ரீசனிங் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ரீசனிங் வந்து 20 கொஸ்டினில் நீங்கள் வந்து 20 அவுட் ஆஃப் 20 வந்து கம்பல்சரி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டு வந்து மாடரேட்டாக கேட்பேன். நான் சொல்லல 4 ஷிஃப்ட்டு. உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட் என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கான அந்த வந்து அப்ளிகேஷன் அக்செப்டடாக ரிஜெக்டடான்னு சொல்லிட்டு அந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரியலை. அப்படின்னுங்கிற பட்சத்தில் வந்து இன்னும் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக விடுவாங்க. ஏன்னா வந்து இன்னும் 70 நாள் கிட்ட இருக்குல்ல, நான் நெக்ஸ்ட் மந்த் கூட வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ அதுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், நோட்டிஃபை பண்ணுறேன். அப்ளிகேஷன் அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்துடும். எக்ஸாமுக்கு வந்து 4 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கான எந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக வரும். இப்போ மதுரைன்னு வந்துட்டு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்போ வந்து மதுரை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சென்டரை வந்து அலாட் பண்ணுறது அந்த பிஃபோர் 4 டேஸ்க்கு முன்னாடி, அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக வந்து அந்த நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். 70 நாள் இருக்கனால நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்க வேணாம், அடுத்தடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இது ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து கட் ஆஃப் வந்து போன வரை 0.25 வந்து கட் ஆஃப், அதாவது இது நெகட்டிவ் மார்க்கிங் சொல்கிறேன், கட் ஆஃப்னு சொல்லிட்டு அதை நீங்கள் யோசிக்கணும். தமிழ் எக்ஸாம்னால நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்து வந்து தெரிய வரனால அதோட டஃப்னஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகுது. அதனால தான் சொல்கிறேன், டஃப்னஸ் வந்து கூடும்போது நமக்கு வந்து இதாகணும். அதனால தான் சொல்கிறேன், ரீசனிங்கில் வந்து 20 அவுட் ஆஃப் 20 வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜிகே அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்னு வந்து சொல்லுவோம். அடுத்த பார்ட் அதான் செகண்ட் பார்ட். இந்த ஜிகேயில் வந்து எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட்டாக படிக்காதவங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இப்போ அதிகபட்சம் நம்ம படித்தோன்னா 10 to 13 ஆல்மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக வந்து கேட்கக்கூடியது ஒரு 3 to 5 கொஸ்டின். எக்ஸாம் எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து ஆல்ரெடி மாடரேட்டாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து டஃபன்னாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. அது உங்களுடைய டஃப்னஸை பொறுத்து தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் நடக்குது. ஏன்னா 1 ஹவர் எக்ஸாம் வந்து பண்ணனால தான் பர்டிகுலர் டேட்டில் இந்த தடவை வந்து குயிக்காகவே வந்து முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நாள் 1 மாதம் குள்ளேயே வந்து எக்ஸாம் முடிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்டுங்கிறப்ப எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸ் வந்து டைமிங் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகுதுல்ல. முன்னாடி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 1.5 மாதம் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அப்போ வந்து ஷெட்யூல் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரீசனிங்கை பொறுத்தளவில் 20 அவுட் ஆஃப் 20 வந்து சொல்லிட்டேன். ஜிகே பொறுத்தளவில் 5 to 10 வந்து அடிக்கணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 to 45 to ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக போட்டால் தான் அடுத்த 2026 வந்து உங்களால் டிஃபென்ஸில் வந்து கம்பல்சரியாக சிஏபிஎஃப் போஸ்ட்டில் துணை இராணுவத்தில் வந்து ஒரு படப்பிரிவில் நீங்கள் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க மட்டும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போடணும். 40 அவுட் ஆஃப் 50 45 to 50 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா கம்பல்சரியாக வந்து உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான உறுதியாயிடும். 50க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். எக்ஸாம் தெரிஞ்சனால இன்னமும் கொஞ்சம் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் டெக்ஸ்ட் புக் அப்ளிகேஷன் இருக்குது. அதை பற்றி நான் ரிவ்யூவும் வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து எக்ஸாம்ஸ்க்கான இதை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்தாலே ஆல்மோஸ்ட் இதாகும். தேர்ட் பார்ட்டை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான் வரும். இதை பொறுத்தளவில் மேக்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்னே வந்து நினச்சிக்கிங்க. மேக்ஸில் பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 50 கொஷின்ஸாவது வந்து போடணுமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கொஷின் வந்து கொஞ்சம் மாடரேட்டாகவும் அதிகமான டஃப்னஸாகவும் இருக்கத்தான் செய்யும். ஷிஃப்ட்டு ஆனால் சொன்னல ஷிஃப்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 100 பேர் எழுதுறீங்க, ஈஸியாகவே இருக்குது கொஸ்டின். இருந்தாலும் 25 பேர் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்க, 75 பேர் வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டை வந்து கஷ்டமான ஷிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த ஷிஃப்ட்டில் வந்து டஃப்பாக இருக்குது, 100 பேர் இல்லை வந்து 75 பேருக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸே. அப்படிங்கிறப்ப அந்த பட்சத்தில் 25 பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் வரும்னு கேட்டால் வராது. அந்த மாதிரி தான் அனலைசிஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் ஆஃபில் கூட வேலை வாய்ப்பு வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் 0.20 மார்க் தான் கட் ஆஃபுக்கு அவருக்கும். அதாவது 0.20 மார்க் தான் அவருடைய அந்த அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபோர்ஸுக்கும் அதுக்கும். அதனால் உங்களுக்கு பாயிண்டில் கூட சான்சஸ் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் வர்றது வந்து கிரேஸ் மார்க் தான், அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த இடம் வந்து 0.25ன்னு சொல்லிட்டேன். மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஆல்மோஸ்ட்டாக வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணிடுங்க. இன்னும் டைம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, 70 நாள் இருக்குன்னா 10 மணி திறக்கலாம் டக்கு டக்குன்னு போயிட்டே வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பிளானோடு இருந்தால் மட்டும்தான் அதில் கரெக்டான அசம்ஷனில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இங்கிலீஷை பொறுத்தளவில் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து முக்கால்வாசி 100% வந்து இங்கிலீஷில் தான் வந்து வீக்காக இருப்பீங்க. ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக், கிராமரு, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி வந்து படித்து வச்சுக்கோங்க. ஒரு 5 இது வந்து நீங்கள் வந்து நம்ம தமிழில் எப்படி லைன் இது பண்ணுற மாதிரி க்ளோஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி வந்து கிளாஸ் டெஸ்ட்னு வந்து கொடுப்பாங்க. அது வந்து எப்படின்னா 5 இது இருக்கும், ரைடிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து சொல்ல முடியாது, சிபிஎஸ்சி லெவலில் தான் வந்து கேட்பாங்க. நம்ம கரெக்டு நினைப்போம், ஆனால் அது அந்த இடத்துல ராங்காக இருக்கும். அதனால் இங்கிலீஷை ஓரளவு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன கணக்குப்படி ரீசனிங்கில் ஒரு 20 கொஸ்டின்ஸு, ஜிகேயில் வந்து 7 to 5 ஒரு 10 கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸில் வந்து ஒரு 50 வந்து வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து மீதி 5 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு சில ஷிஃப்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து ஒரு 5, ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இங்கிலீஷ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரியறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக கேட்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டாக கூட்டினா 20 to 50 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷுவராக 100 மார்க் வரும். உங்களுக்கு 160 மார்க்கில் 100 மார்க்குங்கிறது உங்களுடைய வேலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மார்க்காக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த தடவை வந்து கட் ஆஃப் எப்படி பார்த்தாலும் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இது பண்ணலாம். எக்ஸாம் வந்து நியர்பை வரும்போது சில ஷார்ட்கட்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சக்கூடிய இதை வந்து கம்பல்சரி உங்களுக்கான வீடியோவாக கூட போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பண்ண சொல்லுங்கள். ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் வந்து டெலிகம்யூனிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து சேம்லெஸ் வந்து எக்ஸாம் தான். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐடிபிபி டெலிகம்யூனிகேஷன் வந்து நல்ல ஒரு பார்ட். எஸ்எஸ்ஜிடியை விட ஏ லெவல் ஹெட் கான்ஸ்டபிள் நீங்கள் 12th பயோமேக்ஸ் குரூப் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு வேலையை பார்க்கும்போது அது தொடர்ச்சியாக வந்து இன்னொரு வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து போட போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து தயாராக இருந்தால் தான் மட்டும் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் நீங்கள் வந்து எஸ்ஆர்ஜிடி எக்ஸாம் எழுதுனீங்க இங்கிலீஷில் மட்டும் எழுதுன்னு வச்சுக்கோங்க, தனியாக
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போடக்கூடிய எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னா மட்டும் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி பிஎஸ்எஃப்பில் வந்து தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போடும்போது இங்கிலீஷில் தான் எக்ஸாம் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போங்கிறப்ப நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இங்கிலீஷில் நீங்கள் காமனாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்எஃப்பில் வந்து ரெக்ரூட்மெண்ட் தனியாக போடுவாங்க. சிஆர்பிஎஃப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏஆர் அஸ்ஸாம் ரைஃபிள்லேயுமே தனியான வேக்கன்சி வந்து அவங்க பர்டிகுலர் ரீஜியனுக்கு வந்து போடுவாங்க. இப்போ வந்து சமீப ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ண மாதிரியான ஒரு நோட்டீஸ் வந்து வந்துருந்துச்சு. எஸ்எஸ்பியில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமாகவே வரல. ஐடிபிபியில் தான் மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் இந்த தடவை வந்துச்சு. நல்ல ஒரு இதாகவும் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஐடிபிபி வந்து மோஸ்ட்லி நல்ல ஒரு ஜாப் தான். ஏன்னா இந்த தடவை நிறைய வேக்கன்சி கிட்ட அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏஆரில் வந்து இந்த தடவை ரொம்ப வேக்கன்சிஸ் வந்து எதுவுமே இல்லை. எஸ்எஸ்பியில் வந்து 0 தான். பிஎஸ்எஃப் வந்து போன தடவை எடுத்தது தான். சிஆர்பிஎஃப்பில் வந்து போன வருஷம் எடுத்த அந்த டிரைவிங் ட்ரேட்ஸ்மேன் இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னமுமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஐடிபிபி வந்து ஒரு இது ஓரளவுக்கு ஓகே. சிஎஸ்எஃப் வந்து ஆல்மோஸ்ட்டாக போன தடவை முடிச்சு தான். இப்போதைக்குன்னு புது ரெக்ரூட்மெண்ட் வந்து எதுவும் வந்து போடலை. 6 இதுவுமே இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க எஸ்எஸ்ஜிடி அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒரு ரீசன் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் சர்க்கிள் யாரும் டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்ஜிடி ரிசல்ட்ஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்ஸு கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோஸ்லாம். கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போடுறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகும். போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் வந்து எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. 100% நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு